வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை காலொடிந்த கொக்கு. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில் ஏழை ஒருவன் இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. அதை தன் ஜீவனோபாயமாக கொண்ட அவன் இரவு பகலாக அதில் பாடுபட்டு வந்தான். வசந்த பருவம் வந்தது. வழக்கம் போல நிலத்தை உழத் தொடங்கினான் அந்த ஏழை. அப்போது தற்செயலாக ஆகாயத்தை நோக்கினான் அவன். ஒரு கொக்கு பறந்து கொண்டிருப்பதைக் கண்டான். அந்த கொக்கு உழவோட்டப்பட்டிருந்த கழனியை நோக்கி வந்தது. ஆனால் அது உடனே பூமியில் தொப்பென்று விழுந்து விட்டது. அதை பார்த்து ஏழை அங்கு விரைந்து ஓடினான். அதன் சிறகு ஒடிந்திருந்ததைக் கண்டு தன் வீட்டுக்கே அதை எடுத்து சென்றான். சிறகு ஒடிந்த அந்த கொக்குக்கு தன் வீட்டில் சிகிச்சை அளிக்க தொடங்கினான் ஏழை. அது தனது இறகுகளை நன்றாக பயன்படுத்த தெம்பு ஏற்படும் வரை பேணி பராமரித்து வந்தான். பிறகு ஒரு நாள் அந்த பறவை பறந்து போய்விட்டது. அந்த ஏழை குடியானவன் உழவு வேலை முடித்து விதைப்பு ஆரம்பித்த போது அந்த கொக்கு மறுபடி அவனது கழனி மீது பறந்து வந்தது. 3 முலாம்பழ விதைகளை கீழே போட்டது. அவன் அந்த விதைகளை பொறுக்கி தனது நிலத்தின் ஒரு கோடியில் விதைத்தான். சில நாட்களிலேயே அவை முளைவிட ஆரம்பித்தன. அந்த ஏழை குடியானவன் அயர்வின்றி களை எடுத்தான். செடிகளுக்கு நீர் பாய்ச்சினான். சீக்கிரம் முலாம்பழங்கள் கனிந்து கிடந்தன. அவற்றில் மிக பெரிய 3 பழங்களை பறித்து மிகவும் சிரமப்பட்டு வீட்டுக்கு கொண்டு போனான். அவை அவ்வளவு கனமாக இருந்தன. வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்து நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்தான் அந்த குடியானவன். முலாம்பழங்களில் ஒன்றை எடுத்து அதை நறுக்கி விருந்து படைக்க நினைத்தான். ஆனால் கத்தியினால் முலாம்பழத்தின் மேல் தோலை கூட அவனால் கிழிக்க முடியவில்லை. அவ்வளவு கெட்டியாக இருந்தது. மற்ற பழங்களை எடுத்து நறுக்க முயன்றான். அவற்றையும் நறுக்க முடியவில்லை. எனவே ஒரு பெரிய கத்தியை எடுத்து தன் பழத்தையெல்லாம் சேர்த்து ஓங்கி ஒரு போடு போட்டான். முலாம்பழம் விரிசல் கண்டது. அதன் உள்ளே சாறு இருப்பதற்கு பதிலாக தங்க நாணயங்கள் இருந்தன. மற்ற 2 முலாம்பழங்களிலும் கூட தங்க நாணயங்கள் இருந்தன. ஏழைக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த தங்க நாணயங்களை எல்லாம் எடுத்து தன் விருந்தாளிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தான். அவர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீடு சென்றனர். 3 முலாம் பழக்கொடிகள், ஒவ்வொன்றிலும் 10 முலாம்பழங்கள் கனிந்தன. அவை அனைத்திலும் இருந்தும் தங்க நாணயங்கள் கிடைத்தன. ஏழை பெரிய பணக்காரனாகிவிட்டான். பக்கத்தில் ஒரு செல்வந்தன் வசித்து வந்தான். அவன் இந்த குடியானவனிடம் வந்து, "நீ எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனாக ஆனாய்?" என்று கேட்டான். முன்பு மிக ஏழையாக இருந்த அந்த நல்ல மனிதன் நடந்த விவரம் முழுவதையும் பணக்காரரிடம் கூறினான். "சரி, நமக்கும் கிடைக்குமா பார்க்கலாம்" என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அந்த பேராசைக்காரன் தனது கழனியை நோக்கி போனான். அந்த கொக்கு அவன் பார்வையில் பட்டது. அதற்கு தெரியாமல் வஞ்சகத்தனமாக ஒரு கம்பை எடுத்து அதன் காலை ஒடித்து விட்டான். பிறகு அந்த கொக்குக்கு சிகிச்சை செய்ய அதை தன் வீட்டுக்கு கொண்டு போனான். சில நாட்களில் கொக்கு குணமடைந்து பறந்து போய்விட்டது. அந்த பணக்காரன் தன் கழனிக்கு போய் அந்த கொக்கை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த கொக்கு பறந்து வந்து 2 விதைகளை போட்டது. அந்த விதைகள் முளைத்து விட்டன. கொடி படர்ந்து பூவெடுத்து முலாம்பழங்கள் பழுத்தன. அதைக் கண்ட அந்த பணக்காரன் தன் நண்பர்களையும் உறவினர்களையும் தன் வீட்டுக்கு அழைத்தான். ஆனால் அவன் அந்த முலாம்பழங்களை நறுக்கிய போது அதிலிருந்து கூட்டம் கூட்டமாக தேனீக்கள் கிளம்பின. ஒவ்வொன்றும் ஒரு கொட்டைப்பாக்கு அளவு பெரியதாக இருந்தது. அவை அந்த பணக்காரனையும் அவனது உறவினர்களையும் கன்னம், உதடு, கண்ணிமை எல்லாம் வீங்கி போகும் வரை கொட்டிவிட்டன. ஆனால் இந்த இரக்கமுள்ள நல்ல மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான். பேராசை பிடித்த தன் அண்டை வீட்டுக்காரனை எண்ணி அவன் நகைத்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.